டைல் லைக் கேம் நல்லா இருக்கு. கீப் லைட் ப்ளீஸ் என்ன சாப்பிட லைட் கீப் லைட் ப்ளீஸ் ஒரு ப்ளீஸ் லைட் Thank you.
நமது ராதாளூர் கிராமம் பொதுமக்களே, இங்கே இந்த நிகழ்ச்சியை கண்டளிக்க வந்திருக்கும் வெளியூர் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, வாழ்வுகளே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பொருட்களோட செய்கிறார் என்றால், ஒரு தாயை தந்தை 2 பேருக்கும் செய்ய வேண்டிய கடமை ஒரு பிள்ளைக்கு அதிகமாக இருக்கிறதுனால் அவர் வெளியில் போய் பல ஜவுளிகளை பார்த்து பல கோயில்களெல்லாம் சென்று எல்லா நிலைமையும் பார்த்ததுனால தாய் தகப்பனுக்கு அவசியம் கலப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து ஒரு தாய் தகப்பனுக்கு பெரும் அதிகமான பொருளாதார நிலைமையிலும் மற்றவர்கள் தாய் தகப்பனை கவனிக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் பொருளாதாரமாக விளங்கிய நமது கர்மகடன் சுவாமி சுப்பிரமணியன் அவர்கள் எத்தனை பொருளாதாரம் இருந்தாலும் தாய் தந்தைக்கு இந்த நிலைமைக்கு அன்னதானம், வஸ்திர அன்பளிப்பு இப்பேற்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி நம்மளையெல்லாம் தாய் தகப்பனுக்கு மீண்டும் மற்றவர்களும் என்னை பார்த்து மற்றவர்களும் தெரிந்து இந்த தாய் தந்தை எத்தனை பேரோ சோறு இல்லாமல் தெரிஞ்சு அடைகிறாங்க, எத்தனை பேரோ தாப்பன் அடிக்கிறாங்க, தாய் அடிக்கிறாங்க. இன்னும் ஒரு ஐயரை கூட்டி அந்த வெள்ளை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை நாட்டில் கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சியில் இந்த ராதாளூரில் இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி மற்றவர்களும் புரிய வைக்க வேண்டிய அளவுக்கு செய்திருக்கிறார்கள். இந்த ராதாளூர் மக்கள் அனைவரும் மக்களுக்கு நம்ம அப்பழகியாக இருப்பேன். பெரும்பாலும் இப்பேற்பட்ட சூழலை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நானும் பல இடத்துகளுக்கு போயிருக்கேன். இந்த தாய் தகப்பனுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தவும் முடியாது, நடத்தவும் மனது வராது எவ்வளவு இருந்தாலும். ஆகையால் அவர் குடும்பம் மேலும் மேலும் அதிகமான வளர்ச்சியும் பொருளாதாரமும் நோய் நொடி இல்லாமல் வளர வேண்டும் என்ற வார்த்தை நம்ம எல்லாருடைய ஐயனார் திருவியினால் மேலும் நல்லவமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து நான் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கிராமச்சார்பாக செய்கிறேன். எனது மருமகன் சவுதி அவர்களுக்கு ராதாளூர் மக்கள் மட்டுமல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா மக்களும் சார்பாக இந்த பொன்னாடையை போட்டி மேலும் மேலும் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிற குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்கிறேன். பொதுமக்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு மரியாதை செய்த மாமா அவர்களை மதிப்போடு மரியாதையுடன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த எங்கள் அம்மா அப்பாவுடைய திருவிழாவில் அன்னதானத்தில் கலந்து கொண்டு கோவில் சிறப்புகளிலும் கலந்து கொண்டு எனக்கு பெருமை அளித்து எனக்கு உதவியும் செய்து எனக்கு ஒத்துழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் என் ஊர் பொதுமக்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியை அவர்கள் பாதங்களுக்கு சமர்ப்பித்து நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நல்லா மேடைக்கு அருமையாக இருக்கீங்க. சரி, நல்லா பொருத்தமாக இருக்கீங்க. ஓகே. சார் இப்போ என்ன பண்ணீங்க? பொண்டாட்டி இருக்கையிலே ஒப்பாட்டி வச்சிருக்கு பெட்டிக்காரனுக்கு வணக்கம்னு. எனக்கு என்ன கல்யாணமே ஆகலைங்க. உன்னே சொன்ன நீ ஏன் நினைக்கிற? நேத்து வந்த பெட்டிக்கார சொன்னேன். மாமா நேற்று வந்த பெட்டிக்காரா? அப்ப சரி பாருங்க. பொண்டாட்டி இருக்கையிலே ஒப்பாட்டி வச்சிருக்கு நேத்து வந்த பெட்டிக்காரருக்கு நீ பப்பன்காருக்கு வணக்கம் என்னையான்னு சொல்லி புரியாதுன்னு. ஐயோ அதெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு உங்களுக்கு என்ன 60ஆம் கல்யாணம் பண்ணனா? அவ்வளோதான். 60ஆம் கல்யாணமா? எனக்கு என்ன 60 வயசு நான் கிளட்டு போயிலா? அதுதானே பண்ணணும். பொண்டாட்டி இருக்கு உனக்கு ஆகலையாப்பா? வயசுக்கு வரலையா? ஆமா. அவன் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். வயசுக்கு வந்தது மீசை முளைச்சிருச்சான். நாளைக்கு தான் அவனுக்கு எக்ஸாமே வேற. ஆமா, அன்னைக்கு ஒரு பிள்ளை ட்ரைனிங் போய்கிட்டு இருந்துச்சு. என்னம்மா இவ்வளவு வேகமா போறியே, என்னம்மா விஷயம் கேட்டேன். சரி, ட்ரைனிங் போறீங்கன்னுச்சு. என்னம்மா ட்ரைனிங் கேட்குறேன்? எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் இருக்கு, அதுக்கு தான் ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கேன்னுச்சு. ஓ அப்படியா? கல்யாணத்துக்குலாம் இப்ப ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, அந்த ஸ்கூல் இப்போ எங்க இருக்கு? ட்ரைனிங் ஸ்கூலு. அப்படியா? சுடுகாட்டுல இருக்கான். பொண்டாட்டி பொண்டாட்டி பப்பாட்டி வந்து திறமசாலி எடுத்து
உழைப்பாளர்களை, ஆற்றல் படைத்த ஆலை தொழிலாளர்களை, ஊக்கம் படைத்த நேர்மை உத்தமர்களை, மண்ணை பொன்னாக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களை, வருங்கால இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற துடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய என் இளைஞர் பட்டாளங்களை, எங்களையெல்லாம் ஈக்கடிக்காமல் எறும்பு அடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்ட எண்ணருமை தாய் குலங்களை, ஏகப்பட்ட பண செலவு ஏகப்பட்ட பொருள் செலவில் திருவிழாவை பெருவிழாக மாற்றிய எண்ணத்தில் அருமையான விழாவை எடுக்கக்கூடிய விழா கமிட்டியாளர்களை, சுத்து வட்டாரத்திலிருந்து நாடக காண வந்தக்கூடிய நாடக கலா ரசிகப்புற மக்களை, ரொம்ப சிறந்தான முறையிலே ஒளி அமைத்திருக்கூடிய விமலா சார்லஸ் அன்புக்குரிய சகோதரர்களே, மற்ற அருமையான முறையில் இன்றைய தினம் வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கூடிய WK கண்ணன், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அவர்களுடைய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்கள் ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு, அதே சொல்லப்போன இந்த நாடகத்துக்கு சிறப்பான முறையிலே காவல் முறை வந்திருக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும், என் நகரத்தில் பொன்னகரமாக வழங்கக்கூடிய என்னுடைய தாய் கிராமம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய என்னுடைய தாய் கிராமம் ராதானூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படித்தான் இருப்பார்களா என்பதற்கு எடுத்துக்காட்டாக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய, அதே சொல்ல போனா நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலே நமது ராதானூரில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படித்தான் இருப்பார்களா என்பதற்கு எடுத்துக்காட்டாக மரியாதைக்குரிய அருமையா அவருடைய தாய் தந்தையருக்காக தெய்வத்திரு தங்கம் ஆச்சாரி தெய்வத்திரு தானா சொர்ணம்மாள் அவர்களின் 16ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்றைய மரியாதைக்குரிய அருமை ஐயா, எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறையிலே, என்னதான் பறந்தாலும் ஊக்குருவி பறந்தாகுமா அப்படி சொல்லக்கூடிய வகையிலே, எவ்வளவுதான் உயர பறந்தாலும் காட்டுக்கே ராஜானால வீட்டுக்கு பிள்ளை என்ற முறையிலே அமெரிக்கா, அதே சொல்ல போனா வெஸ்ட் இண்டீஸ் இப்படி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் தன்னுடைய சிற்பக்கலையின் மூலமாக இன்னைக்கு உலக நாடு பூரம் தெரிகிற வண்ணமாக நமது ராதானூரில் விழுகப்பட்ட அந்த விதையாகப்பட்டது பெரிய விருட்சமாக மாறி இன்னைக்கு உலக நாடு கூட ராதானூர் எங்க இருக்கு அப்படின்ற தெரிகிற வண்ணம் மரியாதைக்குரிய ஐயா சுப்பிரமணிய ஸ்தபதி அவர்களுடைய தாய் தந்தையருக்காக இந்த விழாவை எடுத்து 16 ஆண்டுகள் மக்களுக்கு அன்னதானம் மட்டுமல்ல, அவர்கள் என்ன கேட்டாலும் செய்வதற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்ற முறையிலே இந்த நாடகத்தை 16 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா தானா சுப்பிரமணிய ஆச்சாரி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றவர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு, இந்த ராதானூருக்கு பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய வகையிலே எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதற்கு நான் தான் முன்னோடி என்ற முறையிலே எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக மரியாதைக்குரிய அப்பா எவ்வளவு பெரிய கட்ட பஞ்சாயத்து இருந்தாலும் யாராலையும் தீர்க்க முடியலன்னா பால்சாமி தேவர்கிட்ட போங்க, எப்பேற்பட்ட பிரச்சனை முடிச்சு வைப்பார் அப்படி சொல்லக்கூடிய வகையிலே ராதானூருக்கு ஆதி காலம் முதல் இந்த காலம் வரை பேர் எடுத்துக் கொண்டிருக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா ST பால்சாமி தேவர் எக்ஸ் ஊராட்சி மன்ற அவர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் காவண்ணா சேகர் அம்பலம் வீசி, அதே சொல்ல போனா வைஸ் சேர்மன் RS மங்கலத்தை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர்களும் மற்ற அவர்கள் முன்னிலையிலும் மற்ற கிராமத்தார்கள் முன்னிலையிலும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வணங்கி நாடக தம்புக்கு நன்றி வணக்கம். எல்லாம் கை தட்டினா நல்லா தானே பேசணும். ஆமா, கை தட்டுங்க. ஏன் கை தட்டுன்னு? சுகர் உள்ளவங்களுக்கு சுகர் இல்லாம போயிடும், பிரஷர் உள்ளவங்களுக்கு பிரஷர் இல்லாம போயிடும். என்ன பிரஷரா? பிரஷர் ஏன் பிரஷர்? பிரஷரா? ஆமா, ஹார்ட்ல அடப்பு உள்ளவங்களுக்கு அடப்பு இல்லாம போயிடும். ஏன்னா அந்த காலத்துல கோயிலுக்கு முன்னால கும்மி அடிச்சாங்க. சரி, இன்னைக்கு எத்தனை ஒன்பது கும்மி அடிக்குது பார்த்திருக்கியா? வீட்டுல தான் கும்மி அடிக்குது. வீட்டுல புருஷனை தூக்கி போட்டு கும்மி அடிக்கிறது. ஏன்னா எப்படி கும்மி அடிச்சாங்க? தன்னன்னானினம் தன்னானே தான தன்னன்னானினம் தன்னானே நீங்கி போயிடும் அந்த காலத்துல. அதே சொல்ல போனா அந்த காலத்துல புருஷன் கால தொட்டு சிவான்னு கும்பிட்டாங்க. நேபத்த ஆத்தா புண்ணியவதிகை முக நிறைய மஞ்சளை பூசி குங்கும திலகமிட்டு கட்டிய கணவனே தெய்வம் என்ற முறையில புருஷன் கால தொட்டு சிவான்னு கும்பிட்டாங்க.
இன்னைக்கு என்னைய பத்த ஆத்தாக்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க. நான் காலையில் எந்திரிச்சோன்னே என் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு இந்த வேலையை ஆரம்பின்னு சொல்ற பொம்பளையால் மட்டும் கையை தூக்கும்போது தயவு செய்யுது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லையா? குண்டியில வெயில் அடிக்கிற வரைக்கும் தூங்க வேண்டியது வாய்ப்பே இல்லை. சாணிக்கு பதிலா பியலி கரைச்சி நாசமா போறோன்னு எந்திரிச்சு போய் தோடான்னு பொம்பளை வந்து ஏகப்பட்ட பொம்பளையா இருக்கு. அந்த காலத்துல நீ பத்த அப்பையெல்லாம் மொச்சக்கொட்டையை தின்னுட்டு என்ன கொட்டை? மொச்சக்கொட்டையை தின்னுட்டு மொச்சக்கொட்டை மாதிரியே பிள்ளைய பத்திக்கிட்டு இப்ப நம்ம ராஜா மாமோது மாமா மாப்பி இப்போ கூட 9வது கொண்டாட்டி 8 ஆமா அது மாதிரி. ஏன்னா அந்த காலத்துல பிள்ளை பெத்தாலும் எப்படி பிள்ளை 16 பிள்ளை. ஏன்னா என்னைய பெத்தா அப்பைக்கு அப்படி பிள்ளை பெத்தாங்க. ஏன்னா கொலையும் கொப்பையும் தின்னுட்டு பிள்ளை பெத்தா 16 பிள்ளை அப்படியே பார்த்தா புழு ஆடு புழுக்க ஓட்ட மாதிரி போட்டு தள்ளி வேப்பங்கொட்டையை புதுக்கிற மாதிரி. என்னைய பெத்தா ஆத்தாக்க பிள்ளை பத்துச்சுன்னா எப்படி பிள்ளை? எப்படி? சும்மா கண்ணு கூட்டி ரெண்டி தொட்டியில ஓட்ட ஆட்டினா தொட்டி ரெண்டா கிழிஞ்சு போயிரு. அந்த அளவுக்கு ஆரோக்கியமா பிள்ளை பெத்து போட்டுச்சு. இன்னைக்கு தான் என்னைய பெத்தா ஆத்தா புண்ணியோதிய பிள்ளை பெக்குது. எப்படி? சோடா பாட்டில் ரெண்டி மிஞ்சி போனா சுண்டலி ரெண்டி இங்க ஓடுறது ஆட்டுல பிள்ளை வலிக்கு நட்டு கூட்டத்துக்கு போயிருது. இங்க தொட்டி மட்டும் செவனே நடந்து ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த காலத்துல புருஷன் முன்னாடி பகிர்ந்து உண்ணு சொல்லிட்டு புருஷன் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட கூடாதுன்னு சாப்பாடை வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பா அந்த காலத்துல. ஆமா புருஷனுக்கு சாப்பாடை போட்டு நீராட தண்ணியை குடிச்ச உங்களையால நிறைய பேரை இருக்கா. இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல சாராயம் குடிச்சு பார்த்தா 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. சாராயம் குடிச்சு செத்து போயிட்டா 10 லட்ச ரூபாயா? 10 லட்ச ரூபா. வேற ஒண்ணு இப்ப குடியார மாப்பிள்ளையா தேடிக்கிட்டு இருக்கு பொம்பளை ஊரா. என்ன சொல்றீங்க? போய் பொண்ணு வாக்குறது ஊரா என்ன செய்யுதுன்னா குடிச்சுக்கான மாப்பிள்ளை அவனை தான் கட்டணும். ஏன் தெரியுமா? அவன் செத்து போனான்னு 10 லட்ச ரூபா இருக்குல்ல, பணம் வருது இல்ல அப்படின்னு கடைசியா பார்த்தா இவங்க எப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. எப்படி? புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் ஒரு வீட்டுல சாப்பிட்டுருப்பாங்க. ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணி ஒரு வீட்டுல பார்த்தா 20 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. கடைசியா என்னடா காரணம் கேட்டா கோட்டரை வாங்கிட்டு போய் 2 பேரும் ஆளுக்கு பாதியா ஊத்தி சாப்பிட்டுருக்காங்க. அதனால புருஷன் செத்து போயிட்டா பொண்டாட்டி செத்து போயிட்டா. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்க எல்லாம் சிந்திக்கணும், சிரிக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், வருஷந்தோறும் நல்லதொரு திருவிழாக்களை நடத்தணும். அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப பிரமாதமா பேசுவேன். அப்படியே பார்த்தாலே தெரியுது. ஆமா, ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சரி என்ன இருந்திருக்கேன் போய் ரயில் தண்டவாளத்தை தலையை வச்சு படுத்து கிடந்திருக்கேன். படுத்து கிடக்கும்போது பாரு அன்னைக்குன்னு பார்த்து ட்ரெயினை வந்து வயக்காட்டுக்கு விட்டு ஓட்டி போயிட்டாங்க. வயக்காட்டுக்குள்ள இவனுக்கு சாவு இல்லை. சரி யோசனை பண்ணி பார்த்திருக்கேன். பக்கத்துல அறிவுராசா நாடகம் நடக்குது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நைட்ல பார்த்துட்டு காலையில தற்கொலை பண்ணிக்குவோம். சரி அடுத்து காலையில விடிய 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 உட்காந்து நாடகம் பார்த்துட்டு தற்கொலை முடிவா மாத்திக்கிட்டாப்ல. ஏண்டா அப்படி என்ன உனக்கு பிடிச்சிருச்சு நான் பேசுனதுல? சரி உனக்கு வந்து பார்த்தா மன மாற்றம் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு கேட்கிறேன். அப்பதான் சொல்றேன் என்னன்னு, அண்ணே நைட்டு 10 மணிக்கு நாடகம் ஆரம்பிக்கிறேன். சரி டெய்லி ஒவ்வொரு ஊர்ல ஆளா வந்துடுறேன். காலையில 5:30 மணி வரைக்கும் இடையில வந்து ஒரு 1000 பேர் 500 பேர் அறுத்து நீ கொண்டுகிட்டு இருக்க. நீயே உயிரோட இருக்கும்போது என்ன மயிருக்கு நான் சாகணும்? அதுவும் வாஸ்தவமான எப்படியோ ஒருத்தர் பொழைக்கிறதுக்கு நம்ம காரணமா இருக்க வச்சுட்டு அதுல உங்களுக்கு பெருமை எனக்கு சந்தோஷமாயி போச்சு. ஏன்னா இன்னைக்கு நாட்டுக்குள்ள இப்படி ஏற்பட்ட பிரச்சனை நடக்கும். அதனால சொல்றேன், இதுல பாருங்க காமெடி எந்த இடத்துல சிரிப்பு நடக்கும். கண்டிப்பா ஒரு வீட்டுல ஒருத்தர் செத்து போயிட்டாரு. ஐயோ செத்து போனா துக்க விசாரிக்கா நானும் என் நண்பரும் போயிருக்கோம். சரி துக்கத்தை விசாரிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுல அவன் சொல்றேன் என்னன்னு, நண்பா பாத்தியா என்ன வச்சான் செத்துருக்காரு பாத்தியா? ஆமா மச்சான், அந்த சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கான் பாரு அப்படின்னா. எப்படி மச்சான் சொல்ற? நாங்க போனது இளவுக்கு அங்க போய் சிரிக்க முடியுமா? பாக்குறேன் அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கான். எப்படி? நல்ல மூச்சு காத்து விட்டுட்டு அவருக்கு என்ன நிலைமை தெரியல, சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கான். ஆனா பாரு சுத்தி நிக்கிறவங்க அழுதுகிட்டு இருக்கான். அப்பத்தான் சொன்னேன் அவன் ஏன் சிரிச்சுக்கிட்டு செத்தான்னு தெரியுமா? ஏன்? இவங்களுக்கு பூரா கடை கொடுத்தவன் அவன். ஓஹோ, இவங்க இந்த சுத்தி இந்த அழுகிறவங்க பூரா கடை கொடுத்தவன் அவன் வாங்கி தின்னு சந்தோஷமா செத்து போயிட்டான் போல. அவன் மொத்தம் கடை கொடுத்தவன் பூரா துண்டை வாயில வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கேன். நீ எவன்ட்ட போய் இந்த கடனை திருப்பி வாங்குறது அப்படி நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன். சரி அவன் ஆனந்தமா வாங்கி சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கான் பாடுறா அப்படின்னா. ஏன்னா இன்னைக்கு நாட்டுக்குள்ள இப்படி ஏற்பட்ட நிறுத்தம் நடக்கும். சரி பக்கத்துல போய் நம்ம நண்பராச்சே செத்தவரு அப்படின்னு பக்கத்துல போய் நிக்கிறேன். அவர் பொண்டாட்டி வந்து சொல்றாரு. என்ன பொண்டாட்டி வந்து சொல்லுது? என்ன சொல்லுது? இந்த பாத்தியா
இவரெல்லாம் இருக்கும்போது நீ செத்து போயிட்ட ஐயோ அப்படின்னு உங்களை காமிச்சு எனக்கு திடீர்னு தூக்கி போட்டுருச்சு. என்ன இந்த அம்மா சொல்ல தெரியாம சொல்லுது. என்ன உன் நண்பர்லாம் இருக்காரு ஏப்பா அப்படி போனா அப்படின்னு சொல்லாம இவரெல்லாம் இருக்கும்போது நீ செத்து போயிட்டா அப்ப என்னையும் சாவ சொல்லுது. அப்ப எனக்கு என்ன பயமாயி போச்சு. ஏன்னா இன்னைக்கு நாட்டுக்குள்ள இப்படிலாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீங்க சிந்திக்கணும் சிரிக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும். வருஷத்தோடு நல்லதொரு திருவிழாக்கள் நடத்தணும். வந்தோடனே நினைச்சேன் கடையில் கலாச்சாரத்தை கட்டுக்காக்கக்கூடிய பகுதியாக விளங்கக்கூடிய பகுதியில நமது பகுதியில வந்தோடனே உங்களுடைய பாலங்கள்லாம் தொட்டு வேண்டியதை கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்க நினைச்சேன். ஒவ்வொருத்தருடைய பாலமா தொட்டு அந்த காலைல விடிஞ்சு வர நாடகம் முடிஞ்சு வர நேற்று போன இடத்துல ஒரு அம்மாவை காலை தொட்டு கும்பிட்டேன். அந்த அந்த அம்மா காலை தொட்டதான் தாமசம். ஏன் கொஞ்ச நேரம் சென்று பார்க்குறேன் அந்த அம்மா போலீஸை கூட்டிட்டு உள்ள வருது. என்னங்க நீங்க காலை தொட்டதுக்கா போலீஸை கூட்டிட்டு வந்துச்சு? அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டல. ஆமா அந்த அம்மா காலில் விட்டு இந்த கொலுசை காணமா. ஐயா கப்பனுக்காரன் ஆட்டையை போட்டு போயிட்டான்னு சொல்லி சந்தேக கட்சியில் தேடி வந்துருச்சு. இது மாதிரி நான் யாருடைய காலையா தொட்டு கும்பிட்டு என்னோட செயினை காண மோதிரத்தை காண கிட்னியை காண என்னைய தேடி வரக்கூடாதுக்காண்டி இங்க இருந்தே உங்களுடைய பாதங்களாக தொட்டு வேண்டி இருப்பை கேட்டுக்கொண்டு நாடகத்தை நம்புகிறேன். நன்றி வணக்கம். நாடகம் பார்க்கவே கூட இருக்கிறான் நாச்சி நகரத்தில் பொன்னகரம் விளங்கக்கூடிய ராதானூர் ஸ்ரீ சோனை கருப்பர் துணை, ஸ்ரீ தில்லைவன ஈஸ்வரர் துணை, அதே சொல்லப்போனா ராதானூரில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தெய்வத்திரு தங்கம் ஆச்சாரி தெய்வத்திரு தானா சுருளம்மாள் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய தாய் தந்தையருக்காக 16ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மாபெரும் அன்னதானமும், அதை முன்னிட்டு மக்களுக்கு ஒரு சில பேர் யாருக்கு என்ன புத்தாடைகள், அது மட்டும் இல்லை நன்கொடைகள், அது மட்டும் இல்லை ஊரில் இருக்கக்கூடிய நமது கிராமத்தில் பக்கத்து ஊரில் எல்லா இடத்துலையும் பார்த்தா கோயில்கள், இப்படி இருக்கக்கூடிய வகையில் யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத ஒரு கருண வள்ளலாக, கலியுக கருணனாக மரியாதைக்குரிய அருமையா சுப்பிரமணிய ஸ்தபதி ஐயா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நடத்தக்கூடிய 16ஆம் ஆண்டு விழாவாக இன்றைய தினம் அருமையான ஸ்ரீ வள்ளிதம் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வள்ளிதம் நாடகத்தில் நடிக்கவிருக்கக்கூடிய திருப்பெயர்கள் சென்ற இடமல வெற்றிமுரசு பட்டிபுரம் தனக்கணிகள் தானே என்று வெற்றிக்கூடிய நாட்டிபுரம் நடிப்பிசை வீந்தன் கம்பீர நடிகருமான. சில பேர் பார்த்தா ராஜபாட்டுன்னு சொல்லிட்டு பூனை மாதிரி வந்து நிற்பாரு.
நம்மால் வந்து நின்றார்னு வச்சுருந்த நம்ம ஸ்டேஜே நிறைஞ்சு போயிடும். அவருக்கு தெரியாத ராகம் கிடையாது. அது மட்டும் இல்லை, எல்லா ராகமும் தெரியும் அவருக்கு. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் முறைப்படி பாடக்கூடிய வெண்கல குரலுக்கு சொந்தக்காரமான உலக நாடுகள் பூவும் புகழ் பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திண்டுக்கலை சேர்ந்த ராஜா முகமது அவர்கள் இன்றைய தினம் உங்களிடையே வேடன் வேடன் விருத்ததாக அடிக்க காத்து. ஒரு வள்ளிதர்மன் நாடகத்தை பார்க்கறது, நீங்க திருச்செந்தூருக்கு போய் பார்த்தா சூரசம்ஹாரம் பண்றாங்கல்ல, அங்க போய் இருந்து பார்த்து தங்களுக்குள்ள தோஷத்தை கழித்துட்டு வரக்கூடிய அந்த தோஷத்தை நிவர்த்தி கொண்டிருக்க நீங்க திருச்செந்தூர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வள்ளிதர்மன நாடகத்தை முழுமையாக பார்த்து கடைசியா அந்த வேடனும் அதே சொல்ல போனா விருத்தனாக வந்து மாலை மாற்றக்கூடிய அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான தோஷமும் நீங்கும் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட நாடகத்தை தொன்று தொட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாடக கலை என்பது அழியா கலை, நம்மளுடைய முன்னோர்கள் கலை. ஆகையால் இந்த கலையை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் உங்களிடையே வெண்கல குரலுக்கு சொந்தக்காரியான சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் என்ற பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மதுரை மேலூருக்கு அருகாமையுள்ள அலங்கம்பட்டி கிராமம் கண்டெடுத்த RS தேன்மொழி அவர்களிடம் ஸ்ரீ வள்ளி நாயகியாக இருப்பார். சொற்போர் அரசு கழகம் ஒன்றை கைத்தொழில் என்று கற்றுக்கொண்டு புராண புயல் இதிகாச சுடர் சங்கீத சண்டமாக விளங்கக்கூடிய இளம் வயதிலேயே இப்படி ஒரு பிரமாதமான தொண்டையை ஆண்டவன் கொடுத்திருக்கிறானா அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய உலக நாடுகள் மட்டுமல்ல பட்டி தொட்டி எல்லாம் ரசிகர் மன்றங்கள் வைத்திருக்கக்கூடிய அருமை தம்பி ரஞ்சித் அவர்களிடம் உங்களிடையே நாரத கழகப்படியாக அடிப்பார். ஆருடைய கலைஞரசு பழைய பாடலும் புதிய பாடலும் இன்னிசோடு இசைக்கக்கூடிய ஆருடைய கலைஞரசு எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் முறைப்படி இசைத்து பாடக்கூடிய வல்லமை படைந்திருக்கக்கூடிய நம்ம அருமையான முறையில் இசைக்கக்கூடிய அருமை மாப்பிள்ளை. அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, போனவரிடம் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த பகுதி பூரா அதே சொல்ல போனா ஒரு பேர் பெற்றவருக்கு பேர் தேவையில்லை என்பதை சொல்லக்கூடிய வகையிலே மரியாதைக்குரிய மருங்காவரி கண்டெடுத்த ஜே மணிகண்ட பிரபு அவர்களிடம் உங்களுடைய ஆரோக்கியத்தை சேர்த்து காட்டுவார். அதற்கு இணையாக மிருதுங்க வித்வான் மிருதுங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் நமது ஊருக்கு சொந்தக்காரர். அதே சொல்ல போனா இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஊர்ல சொல்ல போனா ஆனந்தூருக்கு பக்கத்துல நத்தக்கோட்டை என்று சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்த எண்ணம் இந்திராதேவி அவருடைய புதல்வனாகிய மரியாதைக்குரிய அருமை தம்பி சுதர்சன் அவர்களிடம் மிருதங்க இசைக்க அருமை சகோதரர் புதுக்கோட்டையை சேர்ந்த பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி ஆரோட மாஸ்டர் அதிரடி மன்னனாக முன்னிலை நட்சத்திரமாக திகழக்கூடிய எனது பாசமிகு அன்புக்குரிய சகோதரர் புதுக்கோட்டையை சேர்ந்த AK அருள் அவர்கள் ஆரோட இசைக்க மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நீலகண்டன் அவர்களிடம் உங்களிடையே தாளத்தை இசைக்க அருமையான முறையில் ஒரு இன்னிசை கச்சேரி நடைபெறும். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக இந்த பாடல் அவருக்காண்டி சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர், உயர்ந்த மனிதர் இவருக்காண்டி இந்த பாடல் சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மண்ணும் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, அந்த வானத்தை போல மண்ணும் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, மஞ்சளிலே
நன்றி நன்றி நன்றி. ஏன்னா நீங்க கைதட்ட ஆரவாரப்படுத்த அப்பதான் நாடகம் அருமையா போய்கிட்டு இருக்கு. நீங்க காசு பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே கேட்டீங்கன்னா அருமையான மேலே கண்ணுக்கு ஒரு காட்சி இருக்கு. அருமையான மேலே அமைக்கக்கூடிய காயத்ரி சிற்பகலா மந்த்ரா வண்ண திரையகம் தானா சுப்பிரமணிய ஸ்தபதி அவர்களுடைய உபயமாக அருமையான முறையிலே சீன் அமைப்பு அருமையான முறையில் அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி நன்றி கண்ட வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு நாங்கள் பாடுவதையும் பேசுவதையும் தெல்ல தெளிவாக உங்கள் காதுகளில் எடுத்துரைக்கும் சவுண்ட் சர்வீஸ் இந்த பகுதி பூரா இந்த சுத்து வட்டாரம்புறம் அருமையான முறையிலே வழிவழியை அமைத்து தரக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சார்லஸ் அவர்களுடைய விமலா ஆடியோஸ். அருமையான வழிவழி அமைப்பு அன்புக்குரிய சகோதரர் சார்லஸ் அண்ணா அவர்களுக்கு விமலா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர்களுக்கும் ஆபரேட்டர் அத்தனை நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை உரித்தாய் கொண்டு இன்றைய தினம் பொம்பளை பிள்ளைய கூட்டியாந்தாங்களா விட்டுட்டு வந்துட்டாங்களா? சீக்கிரம் சீக்கிரம் அந்த பையன் கேட்கிறேன் என்னன்னு முதல் இப்படி உட்கார்ந்து இருந்தேன், இப்ப இந்த பக்கம் திரும்பிட்டேன். ஏன் என்ன காரணம்? பிள்ளைய கூட்டியாந்தாங்களா விட்டுட்டு வந்துட்டாங்களா? ஓ அதுக்கு பக்கத்துல கேட்கிறேன் பிள்ளை வேற சொன்னோன்னு எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. டவுசரை மூடுறா என்ன தெரியுது? சேர்ந்து விட்டு உட்காந்துருக்கேன். யார் யாரு? அபிநக சுந்தர். யாருப்பா? காமிக்கிற அரசு. காமிக்கிற அரசியா? ஆமாடா. அந்த பிள்ளை வந்துச்சுன்னா முகத்தை காமிக்க மாப்பிள்ள. ஓ அந்த பிள்ளை வந்துச்சுன்னா ரெண்டுமே ஆடு. என்னது? இன்னைக்கு 4 ஆடு
4 என்னது கையும் காலத்தை வேற என்ன ஓ இன்னைக்கு 1க்கு 2 குட்டியா இருந்திருக்கான். அப்படியா ஆமா இன்னைக்கு 9 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சிட்டோம்ல. எது 9 மணிக்கு ஊருக்கு வந்துட்டா வந்துட்டேன். எப்படியாவது நாடகத்தை 9:30 ஆரம்பிச்சலாம் நினைச்சா முடியல. வரும்போது எவ்வளவு பிளான்? ஆமா ஒவ்வொருத்தரும் இத்தனை டயத்துக்குள்ள முடிக்கணும், இந்த மாதிரி நாடகத்தை கொண்டு போகணும் நம்ம பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆமா ஆனா பிளான் எல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அல்டிமேட் ஸ்டார் 2 வந்திருக்காங்க. உலக புகழ் பார்த்தா ஒண்ணு பார்த்தா சிரிப்பழகி, இன்னொன்னு பார்த்தா எக்ஸ்பிரஸ் சுனாமி புயல் மாதிரி வந்திருக்கு 2 ஆடழகி அபிநக சுந்தரிகள். மரியாதைக்குரிய லிட்டில் சூப்பர் ஸ்டாராக சென்ற இடமெல்லாம் பேர் நாட்டக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய யூடியூப்புடைய பேரழகியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருச்சியை சேர்ந்த எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்களும் மரியாதைக்குரிய சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்களும் அடிமத கத்தடிக்க மடி பொண்ணு கத்தடிக்க மானே வாக்குகிறே ஏற்பாடு எப்படி மாமா? ஆட்டுக்கறி, ஆட்டு முட்டை. ஓ ஆட்டுக்கு கொட்டை தான் இருக்கு, எங்க முட்டை இருக்கு? நாட்டு முட்டை அது மாத்திட்டாங்க. சாப்பாடு அருமையான ஏற்பாடு செய்தாலும் விழா கமிட்டியாளர்கள் பண்ணுவாங்க. மாமா ஒரு நிமிஷம், சாதாரணமா சொல்லக்கூடாது. ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடத்துறதோ ஒரு ஊர் திருவிழா நடத்துறதோ புண்ணியம் கிடையாது. சாப்பாடு எப்படி பரிமாறினா பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, இந்த கூட்டத்திலையும் நாடக நடிகர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு ஒதுக்கி கொடுத்து சாப்பாடு அழகா பரிமாறினாங்க. நான் இதே திரும்ப சொல்ல வரேன், ஊர் திருவிழா நடத்துறதோ ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறதோ அவ்வளவு பெரிய புண்ணியம் கிடையாது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா 10 நாடக நடிகர்கள் சாப்பிட போறது அவ்வளவு பெரிய புண்ணியம் கிடையாது. ஆமா உண்மை. என்ன காரணம்? என்ன காரணம்? 10 நாடக நடிகர்கள் சாப்பாடு போறது ஒண்ணுதான், 10 பரதேசி சாப்பாடு போறது ஒண்ணுதான். ஏன் அப்படி? ஏன் மாப்பிள்ள ஏன் அப்படி என்ன சொன்ன? பரதேசினா நான் தப்பா சொல்லையே. எப்படி? பரம்னா என்னங்க? உலகம். தேசம் என்ன? சுத்துபவர்கள். டெய்லி ஒரு ஊருக்கு சுத்துறமா இல்லையா? அதைத்தான் சொல்றேன் பரதேசி. எனக்கு தெரியும் மாப்பிள்ள பரதேசி அவரு தான் இன்னைக்கு ஆறுமணி இசைக்கு வந்திருக்காரு. என்ன பண்றது? பப்புன்னு அதுல பப்புன்னு தானே சேருது. உலக சுற்று வாங்கி விட்டு அதத்தான் வாய காலவாசல் வச்சிருந்தான். அருமையான முறையிலே சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டி அவர்களுக்கு அத்தனைகளுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இன்றைய தினம் உங்களுடைய பவனாக நடிக்கக்கூடியவன் உங்களில் ஒருவன், நமது கிராமத்திற்கு சொந்தக்காரன். அதே சொல்லப்போனா ராதானூர் கிராமத்தில் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்க காரணத்தினால நானும் நமது கிராமத்தில் ஒருவனாக இருக்கக்கூடிய உங்கள் எஸ்எம் அறிவுராஜா பவனா நடிக்க காத்துள்ளேன். உங்களுடைய அன்பும் அது எனக்கு தேவை என்பதை எடுத்துக் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அத்தனை பேர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடக தன்புக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த பிள்ளைகளுக்காக நான் ஒரு பாட்டு பாடவா? எப்படிங்களா? பட்டாம்பூச்சிடே நீ பட்டாம்பூச்சிடே, நேத்து வந்த பிள்ளைக்கு கொட்டாங்குச்சிடே. அதையே பார்த்த உருண்டு ரோட்ல ஓடுது, அப்புறம் பார்க்காம என்ன பண்றோம்? அப்ப இன்னைக்கு வந்ததுக்கு இன்னைக்கு அப்படி சொல்ற மாதிரியே கிடையாது. இன்னைக்கு வந்து பவர் பாஸ். பட்டாம்பூச்சிடே 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 கவலை கண்ணாடி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
ಹೇಳಿ ಅಣ್ಣ ಎಗ್ಗು பச்சமல பூவு நீ உச்சி மலத்தே புத்தங்குலேது நீ நந்தவனத்தேரு பச்சமல பூவு நீ உச்சி மலத்தே புத்தங்குலேது நீ நந்தவனத்தேரு அழகே பொன்னுமணி சிரித்தா வெள்ளிமணி கிளியே கண்ணுவது தூரி தூரி பச்சமல பூவு நீ உச்சி மலத்தே கொத்தகுலேரு நீ நந்தவனத்தேரு காத்தோடு மலராடு காக்குழலாடு காதோறும் நோடாது சங்கதி பாடு காத்தோடு மலராடு காக்குழலாடு காதோறும் நோடாது சங்கதி பாடு மஞ்சளோ தேகோ கொண்டவரு மீகோ அஞ்சுகம் தூங்க கொண்டு வரு ராகோ கொத்தக்குரு